அனைவருக்கும் வணக்கம். நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு இன்றைய தினம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த ரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ராஜஸ்தான் மாநிலத்தில் நீட் கொஸ்டின் பேப்பர் வெளியே லீக் ஆகிருக்கு. அதன் அடிப்படையில் ஆல் ஓவர் இந்தியா நிறைய எதிர்ப்புகள் கண்டனங்கள் வெளிப்படுத்தினாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்முடைய தேசிய தேர்வு முகமை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க இன்னைய டேட்டில் என்ன முடிவு எடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் நீட் எக்ஸாம் ரத்து பண்ணது கிடையாது. ஸோ இட்ஸ் அ ஃபஸ்ட் டைம். ஸோ நீட் எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நீட் தேர்வு ஆல் ஓவர் இந்தியா ஸோ கிட்டத்தட்ட சுமார் ஒரு 23 லட்சம் மாணவர்கள் தேர்வை எழுதியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாணவர்களுக்கு என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த தேர்வு ரத்து பற்றி நீங்கள் பெருசாக எதுவும் அதிர்ச்சி எதுவும் அடைய வேண்டாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் படிப்பதற்கான கால அவகாசம் இருக்குன்னு சொல்லி பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. நோ நீட் டு நெகட்டிவ். ஓகே, நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம் படிப்பதற்கு இன்னும் கொஞ்சம் போதுமான கால அளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உணர்ந்துக்கோங்க அப்படிங்கிற இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன். எக்காரணம் கொண்டும் உங்களுடைய மனநிலை எக்காரணம் கொண்டு நீங்கள் மாற்ற வேண்டாம். ஃபீல் ஃப்ரீயாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி அந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. ஏற்கனவே மே 3ஆம் தேதி ஒரு ஒரிஜினல் எக்ஸாமை எழுதி பார்த்துருப்பீங்க. அது ஒரு மாடல் எக்ஸாம் வச்சுக்கிட்டு அகைன் அடுத்த நடைபெறக்கூடிய இந்த நீட் எக்ஸாமை இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இன்னும் கொஞ்சம் படித்து குவாலிட்டியாக உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணி ஸோ நல்ல ஒரு தமிழ்நாட்டில் பெஸ்ட்டான ஒரு காலேஜில், ஒரு மெடிக்கல் காலேஜில் நீங்கள் படிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். ஓகே, மற்றபடி நம்ம நல்லா எழுந்தோம், நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தோம், அடுத்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புமாங்க. அதே மாதிரி சொல்லுவாங்கள்ல, தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறு அறிவுமாங்க. அது மாதிரி தான் எப்படி தோண்ட தோண்ட தண்ணி ஊறுதோ அது மாதிரி படிக்க படிக்க அவங்களுடைய மதிப்பெண்கள் தான் கூர்ந்தவரை அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது. ஸோ அதனால் தன்னம்பிக்கையாக, தைரியமாக, சந்தோஷமாக, ஊக்கத்துடன் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிட்டு அது தொடர்பான ஒரு சில போஸ்டர் இருக்குது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகே, ஸோ லிசன் பாருங்க. ஸோ நீட் எக்ஸாம் தேர்வு ரத்துன்னு போட்டிருக்காங்க. நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு ரத்து. ஓகே, என்ன காரணம்? ராஜஸ்தானில் நீட் வினாத்தால் கசிந்தது குறித்து தேசிய அளவில் கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் முதல் முறையாக இதுவரைக்கும் நீட்டில் எக்ஸாம் கேன்சல் பண்ணதே கிடையாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, முதல் முறையாக தேர்வை ரத்து செய்தது தேசிய தேர்வு முகமை, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஓகே, மறு தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ஓகே, ஏற்கனவே நம்ம இந்த நீட் எக்ஸாமுக்காண்டி அப்ளை பண்ணியிருப்போம். ஓகே, மறுபடியும் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம் ஃபீஸும் கட்ட வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே என்ன நம்முடைய பதிவெண் என்ன இருந்துச்சோ அந்த பதிவெண்ணிலே நம்ம தேர்வு எழுதிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதற்கான மறு தேர்வு மையம் அப்படிங்கிறத சீக்கிரமாக உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத தேசிய தேர்வு முகமை சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டரில் இன்னொரு போஸ்டர் பாருங்க. ஸோ எத்தனை லட்சம் மாணவர்கள் ஆல் ஓவர் இந்தியா அப்படி கேட்டீங்கன்னா, ஸோ மாணவர்கள் பாதிப்பு என்ன? வினாத்தால் கசிவு முறை கேட்டால் முதல் முறையாக நீட் தேர்வு ரத்து. நாடு முழுவதும் 23 லட்சம் மாணவர்கள் பாதிப்பு. உண்மைதான். ஓகே, ஏன்னா மாணவர்கள் 11th 12th நீட்டுக்காண்டி படிக்கிறாங்க. 12th மதிப்பெண்ணை விட நம்முடைய கனவு மருத்துவம் தான், மருத்துவ பணி தான், மக்களுக்கு சேவை பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நீட் எக்ஸாமுக்காண்டி ஃபுல் டைமாக உட்காந்து மாணவர்கள் அல்லும் பகலும் பாராமல் தூங்காமல் அவங்க எந்த விதமான என்ஜாய்மெண்ட் இல்லாமல் ஒன்லி ஃபார் படிப்புன்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு இந்த தேர்வு ரத்து அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியாக இருந்த போதிலும் பட் நீங்கள் எக்காரணம் கொண்டும் மனம் தளராமல் தொடர்ந்து படிக்கணும் அப்படி தான் நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். நல்லதொரு தொடக்கம் மிகப்பெரிய வெற்றிமாங்க. அதன் அடிப்படையில் இந்த இருக்கக்கூடிய காலத்தை உங்களுக்கான காலமாக நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன். நிகழ்காலத்தை எவன் ஒருவன் சரியாக பயன்படுத்துகிறானோ எதிர்காலம் அவனை வரவேற்குமாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த நிகழ்காலத்தை நீங்கள் படித்ததை ரிவைஸ் அண்ட் ரீகால் பண்ணி இன்னும் கொஞ்சம் உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நாடு முழுவதும் 23 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதினார்கள். ஓகே, மறு தேர்வுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது. தற்போது உள்ள பதிவெண் தொடரும் என தேசிய தேர்வு முகமை விளக்கம்.
ஓகே, இது ரெண்டுமே வந்து நியூஸ். ஸோ ப்ரெஸ் ரிலீஸ் பாருங்கள், ப்ரெஸ் நியூஸ். ஓகே பாருங்கள். ஸோ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, ஸோ இது வந்து ப்ரெஸ் ரிலீஸு. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். The National Testing Agency, with the approval of the Government of India, has decided to cancel the NEET UG 2026 examination conducted on May 3rd, 2026 and to reconduct the examination on dates that will be notified separately. அப்படிங்காங்க. ஓகே, ஸோ தேர்வு நாங்கள் வந்து ரத்து பண்ணுறோம், மறு தேர்வு எப்போ அப்படிங்கிறத நாங்கள் வந்து அறிவிப்போம் அப்படி யார் சொல்கிறா? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து சொல்கிறாங்க. So Government of India has further decided to refer the matter of the CBI, Central Bureau of Investigation, for a comprehensive inquiry to the allegation therein. Okay, ஸோ இந்த முறைகேடு தொடர்பாக வந்து சிபிஐ கிட்ட வந்து விசாரிக்கிறதுக்காண்டி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகே, the registration data, candidates and examination centers opted for in the May 2026 cycle will be carried forward to the reconduct the examination. Okay, ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா, அவங்களோட கேண்டிடேச்சர் அண்ட் த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ், ஸோ எல்லாமே ஆல்ரெடி நம்ம கிட்டே இருக்கனால அந்த டேட்டா வச்சு என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வில் பி ரெக்யர்டு. புதுசாக இந்த நீட் எக்ஸாமுக்காண்டி யாருமே அப்ளை பண்ண வேண்டாம், யாருக்குமே பண்ண அப்ளை வச்சு என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸாமை நம்ம வந்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நோ அடிஷனல் எக்ஸாமினேஷன் ஃபீ வில் பி ரிலீவ்டு. இந்த மாதிரி தேர்வுக்கான கட்டணத்தையும் நீங்கள் வந்து மறுபடியும் செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபீஸ் ஆல்ரெடி பெய்டு will be refunded to the students and the exam will be reconducted using NTS internal resources. Okay, so further communication including the reconducted examination data and the reissued admit card schedule will be issued through the official channels of the agency. Candidates and parents are requested to rely only on these official channels and to discredit unverified report circulating on the social media. Okay, so candidate and parents நீங்கள் வந்து என்டினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஃபர்தராக எப்போ வந்து எக்ஸாமு என்ன தேர்வு மையம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ லிசன். அப்போ நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி 23 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீட் தேர்வு எழுதினார்கள். அந்த தேர்வுடைய வினாத்தால் ராஜஸ்தான் மாநிலத்தில் லீக் ஆனிச்சு, கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனிச்சு. அதன் தொடர்பாக ஆல் ஓவர் இந்தியா டெல்லியில் நிறைய மிகப்பெரிய லெவலில் வந்து போராட்டங்கள், போர்காஸ்டிங் நிறையா நடத்துகிறாங்க. அதன் அடிப்படையில் தேசிய தேர்வு முகமை இன்றைய தினம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நீட் தேர்வை ரத்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தேர்வு எழுதிய மாணவர்கள் எக்காரணம் கொண்டும் நீங்கள் வந்து பதட்டம், அதிர்ச்சி எதுவும் அடைய வேண்டாம். உங்களோட மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஓகே, நிதானமாக நீங்கள் உங்களோட படிப்பை மறுபடியும் வந்து அதே வேகத்துடன் நீங்கள் வந்து உற்சாகத்தோடு நீங்கள் வந்து தொடங்கணும் அப்படின்றத கேட்டுட்டு அடுத்து வரக்கூடிய நீட் தேர்வை நீங்கள் நல்லபடியாக தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற்று உங்களுக்கு கனவு பணியான மருத்துவ பணியை நீங்கள் பெறுவதற்கு TAF IAS அகாடமி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.